ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பாடம் 3, அதாவது 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் பாடம் 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற பாடம் படிக்கலாம். நிறை மற்றும் எடையை, அதாவது இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருட்களை தான் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பருப்பொருளுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னா, நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இதுதான் பருப்பொருட்கள்னு சொல்கிறோம். பருப்பொருட்கள் 3 நிலைகளில் காணப்படும்: திட, திரவ, வாயு. பருப்பொருட்கள் எதால் ஆனது அப்படின்னா அணுக்களால் ஆனவை. அணு அப்படின்றது மிக சிறியதாக இருக்கும். கண்கள் மற்றும் இல்லை, உருப்பெருக்கியால் கூட காண முடியாத அளவுக்கு மிக சிறியது தான் என்னது அப்படின்னா அணு. இப்போ ஒரு காகிதத்தாளோட தடிமன் எடுத்துட்டோம்னா லட்சக்கணக்கான அணுக்களோட, அதாவது காகிதத்தாளோட தடிமன் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அணுக்களோட சேர்த்த தடிமன் தான் உடையதாக இருக்குது. அப்போ அணு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இது ரெண்டுமே அணுக்களோட அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள். சிறிய அளவுள்ள எந்த ஒரு பருப்பொருளிலும் மில்லியன் எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்குமா? ஒரு சின்ன அளவுள்ள பருப்பொருள் கூட மில்லியன் எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும். எக்ஸாம்பிள், சர்க்கரை படிக மூலக்கூறுகளால் ஆனது. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். பருப்பொருளோட சிறப்புகள் அப்படின்னா, துகள்களுக்கிடையே இடைவெளி இருக்கும், துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசையும் இருக்கும். பருப்பொருட்களின் இயற்பியல் நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திண்மம், திரவம், வாயு. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பை தான் நம்ம விரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். துகள்கள் பரவ பண்பை தான் விரவுதல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஊதுபத்தி எடுத்து நம்ம ஒரு ரூமில் பொருத்தி வச்சோன்னா அது எப்படி அதோட வாசனை ஃபுல்லாக ரூம் ஃபுல்லுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இதை தான் நம்ம விரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். திட அப்படின்னா புத்தகம், நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படி தான் இருக்கும். திரவம், மை வந்து கொஞ்சம் விரவர தன்மை இருக்கும். வாயு, அதாவது ஊதுபத்தி, வாயுக்களுக்கு அதிகமான விரவுதல் தன்மை இருக்கும். காற்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இடத்தை அடைத்துக்கொள்ளும். அதுக்குன்னு ஒரு நிறை என்ன செய்யுதுன்னா இருக்குது. வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து வாயுவில் வந்து நம்ம ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் அப்படிலாம் என்ன செஞ்சோம்னா ரொம்ப பக்கத்தில் வந்து வெப்பநிலை வந்து என்ன செஞ்சிடும், குறைய ஆரம்பிக்கிறோம். குறைஞ்ச உடனே என்ன செய்யணும், மூலக்கூறுகளோட ஆற்றல் குறையிறதுனால வாயு வந்து என்னவா மாறும் அப்படின்னா திரவமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பண்புகள் பார்க்கலாம். திண்மம், திரவம், வாயுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் திண்மத்துக்கு வந்து உண்டு. திரவத்துக்கு வந்து வடிவம் இல்லை, பருமன் உண்டு. வாயுக்கு இல்லை, வடிவமும் இல்லை, பருமனும் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை திண்மத்துக்கு அழுத்தத்துக்கு உட்படாது. ஏன்னா ரொம்ப துகள்கள் நெருக்கமாக இருக்கிறதுனால அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம் சிறிதளவு என்ன செய்யணும்னா அழுத்தத்திற்கு உட்படும் தன்மையுடையது. வாயு அதிக அளவு அழுத்தத்தை உட்படும் தன்மை கொண்டுள்ளது. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை பார்த்துட்டோம் அப்படின்னா மிகவும் குறைவு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் துகள்கள் இருக்கும். இதில் கொஞ்சம் அதிகம், இதில் மிக மிக அதிகமாக இருக்கும், ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்கும். துகள்களுக்கு இடையான ஈர்ப்பு விசை எடுத்துட்டோம்னா, இது துகள்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது திண்மத்துக்கு. திண்மங்களை கம்பேர் பண்ணும்போது திரவத்துக்கு குறைவு, திரவத்தை கம்பேர் பண்ணும்போது வாய்க்கு மிக மிக குறைவாக இருக்குது ஈர்ப்பு விசை. மூலக்கூறு இயக்கம் அப்படின்னா எளிதில் அது வந்து என்ன செய்யாதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. ஆனால் இது எளிதில் என்ன செய்யும்னா நகரும். இது தொடர்ந்து அங்கும் இங்கும் என்ன செய்யும், இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து, வேதியியல் தன்மை அடிப்படையில் பருப்பொருளோட வகை. இயற்பியல் தன்மை அடிப்படையில் 3 வகை: திட, திரவ, வாயு. வேதியியல் தன்மையோட அடிப்படையில் பருப்பொருளை வந்து தூய பொருள் அப்புறம் கலவை அப்படின்னு பிரிக்கணும். தூய பொருள் அப்படின்னா என்னது, தனிமமும் சேர்மமும் கலந்தது தான் தூய பொருள். கலவை அப்படின்னா ஒரு பிடித்தான கலவை, பல பிடித்தான கலவை. இப்போ வேதியியலாளரை பொறுத்த வரைக்கும் தூய்மை அப்படின்றதோட பொருளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தூய பொருள் அப்படின்னா ஒரே தன்மையான அணுக்களால் ஆனதையும் தூய பொருள்னு சொல்லுவோம். தனிமங்களாகவும் இருக்கலாம், சேர்மங்களாகவும் இருக்கலாம் தூய பொருள். தனிமம் அப்படின்னா சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களானது. மூலக்கூறுனா 2 அல்லது மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை. சேர்மம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள், அதாவது தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலமாக இணைந்து உருவாகும் பொருளை தான் சேர்மம்னு சொல்கிறோம். கலவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது. உதாரணம், பொங்கல், பால், வேறு என்னெல்லாம் சொல்லலாம்னா காற்று, எலுமிச்சைச்சாறு, இது எல்லாமே கலவைக்கு உதாரணம். பொங்கல் அப்படின்னா அதில் மிளகு, பருப்பு, இந்த மாதிரி என்ன செய்யிருக்கும், முந்திரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். பால் அப்படின்றதும் ஒரு, அதில் வந்து நிறைய லாக்டோஸ், கொழுப்பு, இந்த மாதிரி இருக்கிறதுனால பால் அப்படின்றது ஒரு கலவை. காற்று அப்படின்னா அதில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. எலுமிச்சை சாறு அப்படின்றதுலையும் எலுமிச்சை, சர்க்கரை, நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே சேர்க்கிறதுனால அதுவும் ஒரு கலவை. கலவை அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்கள் கொண்ட தூய்மையற்ற பொருள் தான் கலவை. இந்த கலவையோட பகுதி பொருட்கள் எந்த விதத்துலனாலும் இருக்கலாம், அதுக்கு அளவு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தனிம கலவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 அல்லதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து கலவையாக மாறுறது தான் தனிம கலவை. உதாரணம், 22 கேரட் தங்கத்தில் தங்கம் மற்றும் தாமிரம் இருக்கும். தங்கம் அல்லது கேட்மியம் இருக்கிறது எல்லாமே தனிம கலவை. 2 தனிமங்கள் சேர்றது. சேர்ம கலவைனா 2 சேர்மங்கள் சேர்ந்து கலவையாக மாறுறது. நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி, இதெல்லாமே சேர்ந்த சோடா, இதுதான் சேர்ம கலவை.
அடுத்து ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து கலவையாக மாறலாம். டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலோட இணைந்து உள்ளது. கலவைகளை பிரிப்பதோட அவசியம். ஏன் கலவைகளை பிரிக்கணும் அப்படின்னா கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்கணும். உதாரணமாக அரிசியிலேருந்து கல்லை நீக்கிறது. ரெண்டாவது பிற பொருட்கள் இருந்து தேவையான பொருளை பிரிக்கணும். என்னது அப்படின்னா பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலை பெறதுக்காக. மூன்றாவது பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறணும். தங்கச்சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுறது. திண்ம நீர்ம கலவைகளை எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. திண்ம நீர்ம கலவைகளை இப்போ வடிகட்டுதல் மூலமா, வண்டல் படிவாக்குதல், படிய வைத்தல் மூலமா, தெளிய வைத்து இருத்தல் மூலமா, கடைதல் மூலமா பிரிக்கிறோம். வடிகட்டுதல்னா என்னது? நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரிக்கிறதுக்கு தான். தேநீர்லேருந்து தேயிலை தூள், ஸோ அது கரையாத திண்ம பொருள் தானே, அதை பிரிக்கிறதுக்கு வடிகட்டுதல். படிய வைத்தல் அப்படின்னா திரவங்களில் கரையாமல் கனமான பொருட்களை படி வைக்க. அரிசி பருப்புலேருந்து உமியை நீக்கிறது. இதெல்லாமே வண்டல் படிவாக்கல், அது படி வைக்கல். தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா படி வைக்கப்பட்ட திடப்பொருள் அசையாமல் அப்படியே வச்சுட்டு என்னாகும் அப்படின்னா மேலே லேசாக உள்ள பொருட்கள் மேலேயும் கனமான பொருள் அடியில் பங்கிரும். ஸோ அந்த வண்டல் அப்படின்னா அடியில் தங்குறது தான், கனமான பொருளை தான் வண்டல்னு சொல்கிறோம். தெளிந்த நீர் மேலே இருக்கும். கடைதல் அப்படின்னா என்ன? நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தெடுத்தல். அதை தான் நம்ம கடைதல்னு செய்கிறோம். தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தலை தான் கடைதல். திண்மங்களை பிரித்தெடுத்தலை பாருங்கள். கையால் தெரிந்தெடுத்தல், இது நமக்கு ரொம்ப தெரியும். வெவ்வேறு திண்மங்களை பிரிக்கிறது. கல் மற்றும் அரிசி, இப்போ வீட்டில் ஒரு காய்கறி வச்சுருக்கோன்னா அதை கையால் பிரிக்கிறது. சளித்தெல்லாம் வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிக்கிறதா. மாவிலிருந்து தவிடு, மணலிருந்து சரளை எல்லாம். தூற்றுதல்னால் என்னது? கனமான பொருளிலிருந்து லேசான பொருட்களை பிரிக்கிறது. நெல், கோதுமையிலிருந்து உமியை பிரிக்கிறது. இதெல்லாமே தூற்றுதல். கதிரடித்தல், போரடித்தல்னா தண்டுலேருந்து தானியங்களை பிரிக்கிறது. நெல்லை அதோட தண்டுலேருந்து என்ன செய்யுது? தனியாக பிரிக்கிறது. காந்த பிரிப்பு அப்படின்னா காந்த பண்புள்ள பொருளிலிருந்து காந்த பண்பற்ற பொருளை பிரிக்கிறது. காந்தத்தால் கவரப்படும் பொருட்களான இரும்பு பிரிக்கிறது. இதெல்லாமே. துணி துவைக்கும் இயந்திரம் மூலமாக ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு உலர்த்தப்படும் முறை தான் மைய விளக்கல் அப்படின்னு பேர். உமி அப்படின்றது ஒரு விதை, அதாவது தானியத்தை சுற்றி காணப்படும் ஒரு கடினமான பாதுகாப்பு உரை. பயன்கள் சொல்கிறோன்னா அரிசியோட வளர்நிறை காலங்களில் அரிசியை பாதுகாக்கிறது எதுனா உமி தான். ஸோ இது வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா கட்டுமான பொருளாக, உரமாக, மின்காப்பு பொருளாக, எரிபொருளாலாம் இது பயன்படுது. சரியா? நீரில் உள்ள மணலும் உப்பு கலந்த கலவையை பிரிக்க படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்கல், குளிர வைத்தல் போன்ற முறையெல்லாம் பயன்படுது. அடுத்து கலப்படம்னா ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருட்களை கலந்து ஒரு முதன்மை பொருளை தூய்மையற்றதாக மாற்றுறது தான் கலப்படம். ஒளி அப்படின்றது பருப்பொருளால் ஆனதல்ல. ஒளி அப்படின்றது பருப்பொருளால் ஆன பொருள் கிடையாது. அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை என்ன செய்யலாம்னா புடைத்தல் முறையில் மூலமாக இருக்கலாம். என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். நீர் அப்படின்றது ஒரு வகையான கலவை அல்ல. நீர் ஒரு கலவை அல்ல. நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க வடிகட்டுதல் முறையை நம்ம என்ன செய்கிறோம்னா பயன்படுத்துகிறோம். நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க வடிகட்டுதல் முறையை பயன்படுத்துகிறோம். குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீர் எப்படி இருக்குன்னா தூய்மையற்ற நீராக இருக்கும். நீர்ம பொருட்களிலிருந்து திண்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி அப்படின்றது ஒரு வகையான சல்லடை. நீர்ம பொருளிலிருந்து திண்ம பொருளை பிரித்ததுக்காக பயன்படுத்தப்படும் வடிகட்டி தான் ஒரு சல்லடை. நீர்லேருந்து திண்மத்தை தான் பிரிக்கிறோம். சரியா? அடுத்து அதுவும் ஒரு வகையான சல்லடைன்னு சொல்கிறாங்க. மரத்தூள், சின்ன கட்டியெல்லாம் எப்படின்னா வண்டலாக்குதல், தெளிய வைத்து இருத்தல் முறை மூலமாக பிரிக்கிறோம். உளுத்தம்பருப்பு, கடுகு கலவையெல்லாம் உருட்டுதல் முறையில் பிரிக்கிறோம். பாலிலிருந்து பாலாடை கட்டியை பிரிக்க 6 முக்கிய படிநிலை பயன்படுத்துகிறோம். அமிலத்தன்மை, திரிய செய்கிறது, தயிரன் மோரை பிரிக்கிறது, உப்பிடுறது, அப்புறம் என்ன செய்கிறது, வடிவமைத்தல், பக்குவப்படுத்தல், இது எல்லாமே பாலிலிருந்து பாலாடை கட்டியை பிரிக்க பயன்படுத்தும் முறை. ஸோ இதுதான் பாடம் 3 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் உள்ள நோட்ஸ். அறிவியலில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது உங்களுக்கு யாருக்காவது டெட் எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.